சுரேஷ். இந்த அடுத்த ரெயின்கள் எடுக்க போகிறோம். முதல் வீடியோ இது, ரெண்டாவது வீடியோ போனோம். ஃபுல்லாக காட்ட முடியாது, என்னென்னால் சில இடங்களில் இங்கே போலீஸ் எதுவும் பிரச்சனையோ தெரியாது. கிட காட்டுவோம். அடுத்தது தொடர்ந்து ரெயின் எடுக்கிற இந்த இதுவெல்லாம் என்னென்ன பார்ப்போம்ன்றது பார்ப்போம் வீடியோ. ஜெர்மன் ஏர்போர்ட்டு வெளியே வந்து ரெயினுக்கு நிற்கிறோம். ஃப்ராங்க்ஃபர்ட் வந்து சேர்ந்துட்டோம். ஃப்ராங்க்ஃபர்ட்டில் வந்து ரக்கிட்டு ஏற்றி கொண்டு போகுது. It's no Frankfurt. Frankfurt, Kiel, Düsseldorf. Düsseldorf. Het komt Düsseldorf, ja. Ja, vanuit Düsseldorf. பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டு வருது. கொன்போன் ஏர்போர்ட்டும் இது வருது. Station Flughafen Köln, Köln-Bonn Aeroport. 5 Minuten Pause. ஏர்போர்ட்டில் வந்தாக்கள் வரைக்கும் அடுத்தது நாங்கள் ஸ்டாப். கலராக்கிட்டு திரும்பி கிளம்பிட்டு அடுத்தது அடுத்த ரகம் மற்ற சில இடங்களில் எடுக்கல நல்லா நிற்கிற 6 மணித்தியால ஓட்டம் பஸ்.
பஸ்ஸுக்கு வந்து காவல் இருக்கிறோம். பஸ் வரப்போது என்ன 2 நிமிஷத்தில் காட்டிக்கொண்டிருக்கு. இப்போ ரயில் இதில் வந்து இருக்கிறோம் ஸ்டேஷனில். இது பொன் ஏர்போர்ட் இந்த ஏரியா. சில இடங்களில் எடுக்கல, தனியாக தான் தூக்கம் வந்துட்டு எனக்கு என்ன சேன மாட்டேன். இது அடைக்கு அண்டக்கம் மணியாத்தான் இருக்கு. ட்ரெயின் பபலு கட்டுது. இது கடைசி அடுத்த ரெயின் எடுக்கணும். இந்த ரெயின் இறங்கிட்டோம். இங்கே வேணுங்க சைக்கிள் பார்க்கிங் அப்படி அடிச்சு கொண்டு வந்து விட்டுட்டு போகலாம். மேலேலாம் சரி. அடுத்த ரெயினுக்கு டைம் இருக்குது. நாங்கள் என்னென்னா ஒரு சும்மா இதில் ஒரு கடையில் சாப்பிடுவோம். பெரிய ஆடைக்காரங்க சரியான க்ரௌட்டாக இருக்கும். Chili. Ja, beide mit Ja, நூடில்ஸ் etwas Bad. உங்களுக்கு என்ன வேணும்? என்ன இருக்குது அதில்? மா, விளங்க நூடில்ஸ். இந்த நூடில்ஸ் முதலாவது பாக்ஸ்க்கு நான் 3 போட்டுருக்கோம். நூடில்ஸும் இறைச்சியும் போட்டு தருவாங்க. கோழி இறைச்சி அதுக்கு சோஸ் விட்டு சில்லி. நீ ஒன்று வேண்டு சாப்பிடு பார்த்து ஓகே. என்ன அவள் என்ன சாப்பிடுவோம்? இல்லை இல்லை நான் அதில் ஒன்றை வேண்டு diese Karate oder Zwiebeln und diese weiße Augen. Gelein. Was sie ist. Soja. Genau. Soja-Brote. Sie will so einfach nur. Aber die sind noch nicht gebraten, die muss warten. Aber mit Braten, ja genau. Aber genug warten, ja? Ja. ரயில் பக்கம் வந்து விட்டது. அந்த ரயில் போய் கொண்டிருக்கு. போய்கொண்டிருக்கோம். அதில் வந்துட்டோம். ரெஸ்டாரண்ட் ஹோட்டலுக்கு பெரிய ஒரு டேஸ்ட் அந்த மாதிரி இருக்குது. இந்த லூங்கோ தூரம் இடத்தை கண்டு பிடிக்கிறது தான் கஷ்டப்படும். அம்மா இந்த சைடும் பயங்கர ஒரு தொங்கல்ல நிற்கிது.
லக்கேஜ் இதுகள் வச்சுட்டு இருட்டு. இதுதான் பிராங்க் போர்ட். கொடி ஃப்ளைட்டு பறந்து ஒன்று இருக்கு. இந்த பக்கம் இல்லை, தெரியலை. அங்காள ஏர்போர்ட். கார் பார்க்கிங். இந்த பக்கத்துக்கு பஸ் இலக்கங்கள் இருக்குது. அந்தந்த நம்பரில் நின்றால் அந்த டைமுக்கு வரும். அடுத்த நாங்கள் ரூமுக்கு போகிறதுக்கு வெயிட் பண்ணி நிற்கிறோம் பஸ்ஸுக்கு. பஸ் வந்து வேறு இது வேறு இடத்துக்கு போட்டுவாங்க. நிற்கிறோம். இதுதான் பிராங்க் போர்டு பாருங்க. இந்த பஸ்ஸுக்கு ஒவ்வொரு நம்பர் போட்டு 23, 24 அப்படி இஞ்சாலை எல்லாம் இருக்குது. இஞ்சால சரியான சில நிற்கிது. சில நேரம் போட்டோ காட்ட கிளம்பினாலும் இந்த பஸ் நிற்கி பாருங்க. ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு பஸ் வந்து நிற்கும். நாங்கள் இந்த போகிற இடத்துக்கு அந்த நம்பரில் நிற்க வேண்டியா. அடுத்தது நாங்கள் ரூம் எடுத்துருக்கோம். இந்த ரூமு போகும்போது இன்னைக்கு ஃபுல்லாக காட்டையில் இடக்கெல்லாம் காட்டியிருக்கோம். அதோட முடிச்சுக்கொள்வோம். ஓகே, இதை பார்த்தீங்க பஸ் வந்துட்டு பஸ்ஸில் ஏறிட்டோம். பெரிய இந்த பில்டிங். சரி, ரூமுக்கு போயிட்டு காட்டு. ஃப்ராங்க்ஃபர்ட் ரயில் ஸ்டேஷன் எல்லாம் உள்ளுக்குள்ள ஏர்போர்ட்டுக்குள்ளே சத்தமாக அங்கே கொஞ்சம் இருட்டாக இருந்தால் நல்ல நீட் பகலண்ட வடியாக இருக்கும். இப்போ ஃப்ராங்க்ஃபர்ட் வெளியே வந்துருக்கு. பஸ்ஸுகள் நல்லா ஓடிட்டு இருக்கு. நேரம் 10 மணி ஆச்சு. பில்டிங் கண்ணாடி பில்டிங். நாங்கள் அந்த சைடுக்கு தான் 2 பஸ் எடுத்தது. இது இந்த பக்கத்துக்கு வந்து வர்றோம். பகலண்டா நல்லா இருக்கும். இரவில் பெருசாக கிளியர் இருக்காது. பஸ்ஸில் இருந்து எடுக்கிறோம். அழகாக தான் இந்த கார் பார்க்கிங் எல்லாம் இருக்குது. பெரிய ஒரு தேசம் ஃப்ராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட்டின் better side. பகலில் எடுத்தால் ஒரு கொஞ்சம் நல்லா இருக்கும். பெரும் வெளிச்சந்த காரை மாடியால் பார்க் பண்ணுறது அந்த மாதிரி தான் இருக்கு. ஃப்ராங்க்ஃபர்ட் ஒரு பெரிய ஒரு தேசம். ஃப்ளைட் தெரியுது பாருங்க. ஃப்ளைட் நிற்கிது. மறைவாக இருக்கிற அங்கே ஏர்போர்ட். வெளியில் ரோட் சைட் ஏர்போர்ட் அருவோட. வீடுகள் இருக்கும். பார்க்க காடு மாதிரி கிடக்கும். வன்னி காடு மாதிரி மரங்க வடிவாக தான் இருக்கும். ஏர்போர்ட் பாருங்க. இதில் அடுத்த அங்கே உயர்த்தி தண்டு அப்படி சுற்றி கொண்டு வரலாம். கம்பி வேட் ஃபுல்லாக எடுக்கல. கட் பண்ணி தான் எடுத்து ஃபுல்லாக காட்ட முடியாது. பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட். இப்போது வந்து இறங்கிட்டோம். அந்த சிக்னலில் நிற்கிற வயசு போன அம்மாக்களை பாருங்க. காலால் சிக்னல் அமர்த்தி போட்டு நிற்கிறாங்க. நான் இதில் சூம் பண்ணல. இதுதான் கொட்டலுக்கு வந்து கொண்டிருக்கோம். இதுதான் கொட்டல். சரி, நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். நல்ல நீட்டாக இருக்கும். மேலே ரூம் ஒரு அழகாக தான் இருக்கு. இந்த காட்டை காட்டினா திறக்கும். சத்தம் கேட்டுடுது.
உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பராக தான் இருக்கு. கண்ணாடி 2 பேர் படுக்கும். பெட்ரூம் இருக்குது. அங்கே திறந்த ஜன்னல் வழி. இது சும்மா டேபிள் சாப்பாட்டு அந்த அப்படி விரிச்சிட்டு சாப்பிடலாம். பாத்ரூம் பாப்பா அப்படி இருக்குண்டு நீட்டாக இருக்குண்டு. லைட்டாக காணல, லைட்டாக போடணும். டவல் எல்லாம் வச்சு நீட்டாக குளிக்கிற இடம் நல்லா நீட்டாக தான் இருக்குது. ஓகே, பாய். இதை முடிச்சுக்கொள்கிறோம். மீண்டும் நாளை சந்திப்போம் மறு வீடியோவில். பாய்.